All glory, power, honor and praise be to God Almighty. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வணங்கி வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். I greet the congregation of gathered here for this morning service in the name of our Lord and Savior Jesus Christ. உங்கள் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் வருகிறார், இருக்கிறார், செயல்படுகிறார். My beloved people, the Lord God you believe, the Lord God we believe is being with us and traveling along with us, and He is doing every action according to His will. தொடர்ந்து போன வாரத்திலே நாம் சிந்தித்ததுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். We are here to meditate as a continuation of the last week's sermon. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தான் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனம். Let's turn to Jeremiah chapter 17 verses 7 as God gave this as a promise for this month. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man that trusts in the Lord and whose hope the Lord is. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து என்று நாம் போன வாரத்திலே வாசித்தோம். My beloved people, last week we meditated about believe it in the Lord. இந்த வாரத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். This week we are going to meditate from book of 2 Kings chapter 18 verses 5. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இப்படியாய் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. My beloved people, let me read it for you. He trusted in the Lord God of Israel, so that after him was none like him among all the kings of Judah, nor any that were before him. போன வாரத்திலே நாம் சந்தித்தோம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து என்று. Last week we meditated when we have trust in the Lord. இந்த வாரம் நாம் சிந்திக்க இருக்கிறோம் கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்து. This week we are going to meditate it on having belief or trust above the Lord. 2 வித்தியாசங்கள் நாம் பார்க்க முடியும். There are 2 different things that we could see here. அங்கே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து என்று போன வாரம் நாம் சிந்தித்தோம். We meditated to have faith on the Lord. இன்றைக்கு கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்து. Today we are going to meditate it having faith over the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து என்று சொன்ன அந்த வசனத்துடைய சாராம்சம் தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லப்படுகிறது. The actual essence of the verse that says have trust in the Lord, which means that it's been told for every individual. இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த வார்த்தை கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்து என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையுடைய ரகசியம் என்னவென்றால் கர்த்தர் தான், அவரை தவிர எனக்கு வேற நம்பிக்கை இல்லை என்பதை உறுதிப்படுத்தும்படியாக நம்புகிற நம்பிக்கை. The word that we just read says he trusted in the Lord. This word which says trusted in the Lord helps us to understand that he is very confident about the trust he had on the Lord. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் கர்த்தரின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க, அப்படி கர்த்தரின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் செய்ய போகிற காரியங்களை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். We have to listen very carefully. Today we are going to meditate how we can have a trust over the Lord and what kind of an action people who have trust over the Lord can do. கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஆனால் கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் வேற ஒரு காரியத்தை நமக்கு காண்பிக்கிறது. Having a trust in the Lord, having a hope over the word of the Lord, it's completely different from what we are going to meditate today. This says we have to have our trust only on the Lord and not on the humans. இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் பிசினஸை நம்பவில்லை, எந்த வேலையும் நான் செய்யவில்லை, எங்கேயும் போய் உழைக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக உழைக்கிறேன், அவருக்கு ஊழியம் செய்கிறேன், அவரையே நம்பி இருக்கிறேன்,
ஆகவே கர்த்தரின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற எனக்கு கர்த்தர் எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறார். So, as we see today, I would like to say that my trust is always over the Lord, since there is no kind of an occupation in the world that I'm engaged into, because I do only the work for God, I do minister over the God, and I feel everything that I do is for God's. நீங்கள் கச்சிதமாக முடிக்க உங்களுக்கு தைரியம் இருக்கிறது. ஆனால் கர்த்தரையே நம்பி வாழ்கிற எங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு அப்படி செய்ய தைரியம் இல்லை. My beloved people, you all are engaged in some work or the other. You have your own occupation and you are related and you are relaying yourself towards the occupation and you're living your life. But as a minister of God, as a shepherd over here, I'm not assigned to live according to the world. I am assigned to live to the Lord. நீங்கள் மாதம் ஒரு சம்பாத்தியத்தை கூலியாக பெறுகிறீர்கள். அதனால உங்களை நம்பி உதவி செய்கிறவர்கள் கொடுக்கிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் எந்த ஊதியமும் இல்லாத எங்களை நம்பி கொடுக்கிறவர்கள் மிக மிக குறைவு, கொடுக்கவும் மாட்டார்கள். You all have a salary that you get every month. You have an income so that anybody, if you want to borrow some money, anybody would be ready to lend you. But in my case, being a pastor, I don't have a standard income, so people don't trust to give me any kind of money. They don't trust to give any lend. They don't lend money to me. அதனாலதான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த உதாரணத்தை வைத்து நான் பேசுகிறேன். That's the main reason why I'm giving this as an example to you. என் நம்பிக்கை கர்த்தரை தவிர வேற எதையும் சார்ந்து நான் வாழ முடியாது. அப்படி வாழவும் கூடாது, சரிப்பட்டு வராது. I cannot rely on anything apart from the Lord. I am not allowed to rely anything in the world. I cannot do it because it would not really work out. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எப்படி இதையெல்லாம் அவர் செய்கிறார், எப்படி சாத்தியமாகிறது, ஏதோ ஒண்ணு ஒவ்வொரு மாசமும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முழுக்க முழுக்க அடியேன் கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடியினால், கர்த்தரை சார்ந்து அவர் சமூகத்திலே ஜெபிக்கிறபடியினால் கர்த்தர் யாரை கொண்டும் செய்கிறார், உங்களை கொண்டும் செய்கிறார். My beloved people, you might think that how could pastor do so many things when he is having no income? But let me tell you, I'm sitting in the presence of the Lord. I'm seeking the help of the Lord. I'm seeking the help from the heavens. And that's the main concern. God is giving me what is required through you and through many others. நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிற ஒரு தீர்க்கமான, ஆழமான, உயரமான, அகலமான, நீளமான ஒரு ஆலோசனை இருக்குமானால், நீங்கள் உங்கள் கையின் கிரியைகளை, செயல்களை நம்பி மாத்திரம் வாழாதிருங்கள். கர்த்தரின் நாமத்தின் மேல் மாத்திரம் என்னை போலவே நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து வாழ்வீர்களானால் நிச்சயமாக எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். My beloved people, very deep and lengthy and wide and bigger advice that I could give you is, if you're doing something, don't rely only on your actions, don't rely only on your work, don't rely only on your income that you do, that you earn, but have your faith on the Lord, hold your trust on the name of the Lord so that you can get everything that you wanted and everything will come into pass. இன்றைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசாங்கம் உங்களுக்கு மாதம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து உங்களை நம்ப வைத்திருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் சார்ந்து கொள்ளக்கூடாது. காரணம் என்னவென்றால், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், அரசாங்கம் கொடுக்கிறதை வாங்க வேண்டும், அதை நாம் புசிக்க வேண்டும், சந்தோஷம், அது நம்முடைய உரிமை தொகை. ஆனால் நம்மீது உரிமை கொண்டிருக்கிற உரிமையாளர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது கர்த்தர் மாத்திரமே கர்த்தராகவே இருக்க வேண்டும். My beloved people, today Government of India is providing us 1000 rupees per month, and it's their responsibility they are giving us. It doesn't mean that we have to rely only on the 1000 rupees and we shouldn't depend on anything else. We have to depend only on the Lord. This is of course a help from the government. It's their responsibility. We are bound to consume it and it's a blessing, yes. But our trust and hope should be only on the name of the Lord and not on the income or on the wages that we receive. இன்றைக்கு நான் வாசித்த இந்த வசனத்தினுடைய நாயகன் யார் என்றால்
எசேக்கியா ராஜா. Let me tell you, the hero of the verse that we read today is none other than King Hezekiah. 25வது வருஷத்திலே அவன் யூதாவின் மேல் ராஜாவாக எழும்புகிறான். In the 25 years old, he has begun to reign over Judah. அன்பானவர்களே, இந்த ராஜாவை போல யூதா தேசத்தை ஆண்டவர்களிலே கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை மாத்திரமே சார்ந்து வாழ்ந்த ராஜாக்கள் அவனுக்கு முன்பாகவும் இல்லையாம், அவனுக்கு பின்பாகவும் இல்லை. My beloved people, scripture says very clearly there were no kings of Judah who could rely only on God, who could abound only on God and live their life and reign over Judah. Nobody was there before him and after him. கர்த்தரின் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர்கள், அவர்களுக்குள்ளே ஒரு துணிவு இருக்கும், அவர்களுக்குள்ளே ஒரு வீரம் இருக்கும், அவர்களுக்குள்ளே ஒரு மேன்மை இருக்கும், அவர்களுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கும். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். My beloved people, to the people who have their trust over the Lord, only on the Lord, will possess a kind of a bravery, will possess a kind of boldness, will possess a kind of a right attitude, and they would be very strong enough to overcome anything, and that is the sign of people who rely only on the name of the Lord. மாஸ்டர்மா சாட்சி சொன்னாங்க, கேட்டீங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு உன் கண்ணுல ஏதோ கோளாறு இருக்குதுன்னு சொல்லிட்ட உடனே அந்த அம்மா பதம் குலைஞ்சிட்டாங்க. எனக்கும் ஏதோ கோளாறு யூரின் பிளாடர்ல இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது கோளாறாவது, அது தங்க வயலாவது, அதை பற்றி நான் கவலைப்படுறதில்ல. ஒரே ஒரு வார்த்தை அந்த டாக்டர் அம்மா கிட்டே சொன்னேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன்னா நான் கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கிறேன், கர்த்தரின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஆகவே ஒரு தைரியம் எனக்குள்ளே இருக்கிறது. My beloved people, everyone heard Pastor Amma testified about what happened to her. Doctors said there's some issue in the eye, in the nerves that leading her to the brain. But when we went to the exact, like what you say, eye specialist, they said there is nothing as such, it's very simple. But in between these days, she trembled a lot listening to what doctor said. Likewise, doctor has also advised pastor saying that there is some issue in your urinary bladder. But even I said to the doctor saying that Christ is my life and death is my wage, and I shall not be afraid on anything, let anything come my way. உள்ளே இருந்த மூச்சு வெளியே போனா போச்சு. நீட்டா 2 நெடுக்கு, அதுக்கு மேல 7 குறுக்கு, அது மேல தென்னை மட்டை தடுக்கு, ஆளை வச்சு அமுக்கு, சுடுகாட்டுல போய் புதைச்சிருவாங்க. இதுதான் வாழ்க்கை. ஆனா இது இடையில வரும். அதையே நான் கண்டு பயந்து கூனி குறுகி போயிருக்கணும். கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, என்னை கர்த்தர் கைவிட மாட்டார். My beloved people, life is very simple as a grass that could bloom today and die tomorrow. But I would tell you all, I had a strong faith, strong hope towards the Lord, saying that God who brought me here, who didn't put me down at any place, and He would hold me tight, He would not leave me nor forsake me. நாம் உயிரோடு இருக்கும் போதுதான் தீமை செய்யவும் தீவிரிக்கலாம், நன்மை செய்யவும் தீவிரிக்கலாம். ரட்சிக்கப்பட்ட நாமோ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து துணிகரமாக அவருக்காக வாழ வேண்டும், தைரியமாக அவருக்காக வாழ வேண்டும். திட நம்பிக்கையோடு அவருக்காக வாழும் போது எந்த இடத்திலும் கர்த்தர் நம்மை அசிங்கப்படுத்த மாட்டார், அவமானப்படுத்த மாட்டார், தலை குனிய வைக்க மாட்டார், தலை நிமிர்ந்து நம்மை நடக்க பண்ணுவார். Until the days we live, we might think about doing harm to people, we might think about doing good to people, but we also have to understand the fact that till the days we live, if we are going to rely only on the Lord, on the name of the Lord, definitely God will possess a great bravery within us, a great courage within us, and that shall not put us into shame anywhere. We shall not be ashamed in front of people or any other managers in your office or your relatives, because we trust only in the name of the Lord, and that name would always bring us victory. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாத வருமானத்தை நம்பி வாழாதீங்க, அரசாங்கம் கொடுக்கிற 1000 ரூபாயை நம்பி வாங்காதீங்க,
அங்கிருந்து வரும் இங்கிருந்து வரும் நம்பி வாயாதீங்க. யாராவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து வாயாதீங்க. ஒன்று செய்யுங்க, முடிந்தா கர்த்தரின் பேரில் மாத்திர நம்பிக்கையா இருந்து அவரை சார்ந்து வாழுங்கள். வெற்றி நிச்சயம், வாழ்க்கை சிறக்கும், எதிர்காலம் உயரும். ஆமென். Hold on to your neighbors and say very clearly that do not rely on the income you earn on a monthly basis. Do not rely on the people. Do not rely on the government for the ways they give us. But do not rely on or expect any help from the humans, but rely only on the name of the Lord. Definitely that will take us to greater heights and you shall possess greater blessings. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவர்தான் பலன் கொடுக்கிறார். My beloved children of God, we all have a faith or a belief that to earn any richness, God is giving us that capability. ஆண்டவர் பலன் கொடாமல் நம்முடைய பலன் ஒரு நாளும் அங்கே பலன் செய்யாது. ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் எப்பொழுதும் பலன் செய்கிறவராய் இருக்கிறார், பலன் தருகிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தரின் மேலே மாத்திரம் நம்பிக்கை வைத்து வாழ்வோம். It's very important for us to rely only on the Lord and live our lives rather believing in ourselves, our own strength of flesh or something like that, but we have to rely only on the Lord so that we don't fail anywhere. ஆகவேதான் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். Therefore, as it said in Deuteronomy chapter 8 verses 18, but you shall remember the Lord your God, for it is he that gives you power to get wealth, that he may establish his covenant which he swore unto your fathers as it is in this day. கர்த்தரின் மேலே நம்பிக்கையை வைத்திருக்கிறவர்கள் முதலாவது ஒன்றை செய்வார்கள், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வார்கள். My beloved people those who have their trust on the Lord would definitely do everything right in the sight of the Lord. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை ஒருவன் செய்கிறான் என்றால் அவன் தன் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, தன்னுடைய சம்பாத்தியத்தின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, தன்னுடைய பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை, அவன் கர்த்தரின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடியினால் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான் என்பது பொருள். If a person is doing everything right in the sight of the Lord, it means that he is not depending on his own strength, he is not dependent on his own wealth, he is not dependent on his own energy or his own thoughts, but he is clearly dependent only on the Lord, and that's the main concern, that he could do everything right in the sight of the Lord. இந்த கர்த்தரின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஒரு நாளும் ஒரு இடத்திலும் வெட்கமடையார்கள், அவமானம் அடையார்கள். ஏனென்றால் அவை எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார், மரணத்தை ஜெயித்து எழுந்து விட்டார். அவர் நம்முடைய அகத்திலே இருக்கிறார். ஆகவே நமக்குள்ளே ஒரு அசட்டு துணிச்சல் இருக்கிறது, என் நம்பிக்கை கர்த்தர் மாத்திரமே என்று. My beloved people, those who have their trust only on the Lord shall not be ashamed anywhere, shall not be put into any kind of a trouble at any point of time, because when they have their trust over the Lord, they'll have a kind of a secure feeling within themselves, feeling that nothing could come my way, nothing could put me to shame because I have the trust over the Lord. கர்த்தரின் நாமத்தை பற்றும் நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதை செய்வார்கள், செம்மையாய் வாழ்வார்கள், அவர்கள் செம்மையாகவே இருப்பார்கள்.
அவருடைய சாட்சி ஆச்சரியமாக இருக்கும். People those who are sure about the trust they have over the Lord shall do everything right in the presence of the Lord. They shall do everything right in the sight of the Lord, and the testimony towards them would be different. நகோமி என்கின்ற மாமியாருக்கு 2 மருமகள்கள் இருந்தார்கள். ஒருத்தி முத்தம் கொடுத்துட்டு தன் தேசத்துக்கு போய்விட்டால், ஒருத்தி தன் மாமியாரை பிடித்துக் கொண்டு மாமியாரோடவே இருந்தால். காரணம், அந்த மாமியார் அவளுக்கு காட்டின கர்த்தரின் நாமத்தின் மேல் அவள் நம்பிக்கையாயிருந்து கர்த்தரை சார்ந்து கொண்டு எருசலேம் தேசத்துக்கு பெத்லகேமுக்கு திரும்பி வருகிறார். We all know about Naomi, who had 2 daughter-in-laws, and one kissed her and left her with her parents, but the other one stayed with her because she realized that Naomi was a person of God who did everything right in the sight of the Lord, and she did not show her anything unjust, but she showed everything that she should trust in the Lord and have faith over the Lord. சரியாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. If I have to tell you perfectly, let's turn to book of Ruth chapter 1 verses 6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமகளோட கூட, மருமக்களோட கூடவா மருமகளோடவே கூடவா, மருமக்களோட சொல்லு, மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடு கூட வருகிறாள். போதும். Then she arose with her daughters-in-law that she might return from the country of Moab, for she had heard in the country of Moab how that the Lord had visited his people in giving them food. ஒரே வீட்டுல 2 மருமகள்கள் நல்லதுதான். ஆனா அதை விட நல்லது என்ன தெரியுமா? ஒரு மகன் ஒரு மருமகள் 2 பேர் ஒரு வீட்டுல இருந்தாங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இந்த வீட்டுல இருக்கிற மாமியார் ஒருத்திய மாத்திரம் தூக்கி தலைமையில வச்சுக்குவா, ஒருத்திய தூக்கி காலு கீழே வச்சுக்குவா. இது மனித சுபாவம். ஆனா ரட்சிக்கப்பட்டவங்க அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்யறாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆனால் ஒரு மருமகள் பார்த்தால் இங்க இருந்தா நமக்கு ஒண்ணு செட் ஆகாதுன்னு மோவாபுக்கே திரும்பிட்டா. ஒருத்தி கர்த்தரை சார்ந்து கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த மாமியாரோடு கூடவே மரண பரியந்தம் இருக்க தீர்மானிக்கிறாள். இதுதான் செம்மையானதை செய்கிறவர்களுக்கு உதாரணம். My beloved people, we know many families, they have 2 daughters-in-law in a house. I would suggest it's always better to have 1 daughter and 1 daughter-in-law rather having 2 daughter-in-laws, because always there would be some problem or the other. But people, those who accepted Jesus as their savior, who has attained salvation, shouldn't be partial towards the daughter-in-laws. If they are doing that way, I'm not definitely responsible for it. I would say, as here we could see there were 2 daughter-in-laws, 1 daughter-in-law kissed the mother-in-law and left to her parents' place, wherein the other daughter-in-law decided, she was clear in her decision to stay with her mother-in-law until her death departed them. So she was very sure. I would say you, this kind of an attitude would be with a person who does everything right in the sight of the Lord. செம்மையானதை செய்கிறவர்கள் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக ரூத்தை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படி இல்லாவிட்டால் நான் அதற்கு பொறுப்பல்ல, நீங்கள் தான் அதற்கு பொறுப்பு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Here I brought Ruth as an example to have you all understand that this kind of a person would do everything right in the sight of the Lord. And if we are ready to do that way, we are also expected to be like Ruth, to sustain till the death in the place where we are put in. And if you are not really ready for it, I am not responsible. கர்த்தரின் பார்வைக்கு, கர்த்தரின் நாமத்திற்கு மகிமையாக நம்பிக்கையாக வாழ வந்த இந்த ரூத் சொன்ன முதல் வார்த்தை
என்னை திரும்பி போ என்று சொல்லாதிருங்க மாமி. நீதான் எனக்கு சாமி, நீ வாழ்கிற இடம்தான் எனக்கு பூமி, நீ இருக்கிற இடம்தான் எனக்கு இடுகாடு சுடுகாடு எல்லாம். Why did I bring Ruth as an example? Because she did everything right in the sight of the Lord, because she had the trust over the Lord in living with her mother-in-law where she had no husband with her. But the first thing she said is, entreat me not to leave you or to return from following after you for where you go. நீ இருக்கும் இடத்துல நான் இருப்பேன், நீ வாழ்கிற இடத்துல நான் வாழ்வேன், நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை கவனிப்பேன், மரண பரியந்தம் நான் தான் உனக்கு மருமகள், நீ தான் எனக்கு மாமியார், நம்மளை யாரும் பிரிக்கவே முடியாது. அந்த வார்த்தை கை தட்டுங்களேன். சோதரம் சோதரம் சோதரம். So here we could see in the 16th verse, she says, entreat me not to leave you or return from following after you, for where you go, I will go, and where you lodge, I will lodge. Your people shall be my people, and your God my God. Where you die, will I die, and there will I be buried. The Lord do so to me, and more also, if anything but death parts you and me. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவர்கள் கர்த்தரின் மேல நம்பிக்கையா இருப்பார்கள் என்பதற்கு ரூத்தை உங்களுக்கு உதாரணமாக கொடுத்தேன். I just put Ruth in front of you as an example to make you understand that whosoever trusts in the Lord, have faith over the name of the Lord, shall do everything right. வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். Let's turn to the book of Proverbs chapter 11 verses 6. செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். It says, the righteousness of the upright shall deliver them, but transgressors shall be taken in their own lust. இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் கொஞ்சம் நம்மள அதுக்கு ஒப்பு கொடுத்து கொஞ்சம் நம்மள அப்படியே சர்ச் பண்ணி பார்க்கலாமா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். Let's commit ourselves to this verse and surrender and analyze what we are with it. The righteousness of the upright shall deliver them. இதை இப்படி வாசிக்கிறேன். செம்மையானவர்கள் கர்த்தரின் நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார்கள், அவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள். I would like to read it the other way. The people, those who are upright, relied on the righteousness of the Lord, so they are delivered. அடுத்த பகுதி என்ன சொல்லுது? துரோகிகளோ. அப்ப யாரனா இவங்க? செம்மையானதை செய்ய மாட்டாங்க, மற்றவங்களுக்கு செம்மையானவர்களா இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க, மற்றவர்களுக்கு முன்னாடி செம்மையானவர்களா இருக்கிறது போல நீதி பேசுவாங்க, ஆனா அயோக்கியத்தனம் ஃபுல்லா உள்ள இருக்கும். அவங்களும் சொல்லுவாங்க, ஐ எம் கிறிஸ்டியன், நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் பைபிள் படிக்கிறேன். ஒண்ணு தெரியுங்களாங்க, என் மனைவி மணிக்கணக்குல ஜெபம் பண்ணுவா, நீ என்னடா பண்ணுவ? அது I would like to look up for the second part of the verse. It says, but transgressors shall be taken in their own lust. Transgressors is a word which means they are not doing anything upright, they are not doing anything just, but they are just living the way they wanted to. They don't let others also do just things. They would also say different concerns to others. They give a lot of advices, but they don't live a righteous life at all. They would rather say, my family, my wife prays a lot of time in the presence of the Lord. If we in turn asked him what he was doing, he would definitely not have an answer. அதே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படியுங்கள், கேட்கலாம். துன்மார்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். The same book of Proverbs, let's turn to chapter 15 verses 8. It says, the sacrifice of the wicked is an abomination into the Lord, but the prayer of the upright is his delight. இந்த ஆண்களே பைபிள் படிக்க மாட்டாங்க போல இருக்குது.
எங்கன்னு இல்ல, எந்த நாட்டுக்கு பிரசங்கத்துக்கு போனாலும் இந்த பெண்கள் தான் பைபிள் படிக்கிறாங்க, இந்த ஆண்களே படிக்க மாட்டாங்க. ஏன் பயமா இருக்குதா, வெக்கமா இருக்குதா? படிங்க ஒத்து. துன்மார்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ரூத்தை போன்று இருக்கிறவர்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம், ஓர்பாலை போல் இருக்கிறவருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. As for this verse, I would like to compare it with Ruth and Orpah, where Ruth, a prayer which whatever Ruth sits in the presence of Lord and takes it, definitely it's a just one in presence of the Lord, but something that Orpah does looks like doesn't be a great delight to the Lord. புரியுதா நான் சொல்ற செய்தி உங்களுக்கு? துன்மார்கருடைய பலி, நீ துன்மார்க்கத்தோட எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிக்கொண்டு எல்லா அநியாயத்தையும் செஞ்சு கொண்டு நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு அருவருப்பானது. The sacrifice of the wicked is an abomination to the Lord, which is God is not pleased with all the sacrifices of the wicked people. If you have a lot of wickedness in your life and in your heart, yet you say, I did this for God, I did that for God, that definitely doesn't please God and He's not interested in it. ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களிலே ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. நான் அப்போஸ்தலர்ல சொல்றேன், உங்களை சொல்ல. அதுல ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அனனியா, சப்பிராள். Ananiya was husband, Sapphira was wife. They are family. அந்த ரெண்டு பேரும் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு மனசு வந்துடுச்சு, முடிவு பண்ணிட்டாங்க. காணியாட்சி எல்லாம் வித்துட்டாங்க. எல்லாரும் போல அப்போஸ்தலர் பாதத்துல வைக்க வர்றாங்க. எல்லாரும் வித்து கபடம் இல்லாம கர்த்தருக்கு தூய்மையான செம்மையான மனதோட கொடுத்துட்டாங்க. ஆனா எங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கொலாபரேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க எல்லாத்தையும் கொண்டு போய் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு நமக்கு என்னங்க பண்றது அப்படின்னு அக்கா ஆலோசனை கொடுத்தாங்க. அண்ணன் யோசித்திருப்பாரு, சிந்திச்சிருப்பாரு, உண்மைதானே அப்படின்னு யோசித்து ஒரு பகுதியை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. மீதியை கொண்டு வந்து இங்க வச்சாங்க. உடனே பேதுரு கேட்டாரு, உங்கள் காரியாட்சியை இவ்வளவுக்கு தான் வெற்றீர்களா? ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு பொய் சொல்றாங்க. இதுதாங்க கர்த்தருக்கு அருவருப்பான பலி. எப்பவுமே ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல பொய்யும் புரட்டுமா தில்லு முள்ளா இருந்தா அந்த பலி கர்த்தருக்கு அருவருப்பு. In the early days of apostles, as we all know, they lived a family that seems a husband and a wife. Husband named Ananias and wife name is Sapphira. They both lived for God. When they had to submit their position in the presence of the Lord, wife says, if we give up everything, what would we have in store for us? Why should we give everything? Immediately, husband felt that we should save a part for ourselves. So what they did, they paid a part for them and they surrendered rest of their wages, whatever they got out of selling the land, they gave it in the presence of the Lord. Immediately, Peter asked them, was it only this much out of what you sold the land for? And they, with a great unity, with a great, same heart, they replied saying, yes, this is a completely a lie which they told him, and God is not pleased with this kind of an act where we have the truth buried within us and we tell the lie, and this doesn't please God and this is not right in front of the Lord. இப்ப எனக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேக்குது.
பாஸ்டர் சர்ச்சு கட்டிட்டு இருக்கிறாரு, நம்ம தாங்க கொடுக்கல, எதையாகிலும் கொடுங்க கொடுங்கன்னு மனைவி சொல்றா. புருஷன் சொல்றாரு, அடி அமைதியாரிடி, அவருக்கு அவங்க பையன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, கொடுக்கிறாரு, கட்டிக்கின்னு இருக்கிறாரு, சும்மா சும்மா தொல்லை பண்ணாத, நம்ம இன்னும் நிறைய வேலைங்க செய்ய வேண்டியது இருக்குது, அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு பேசுறத எனக்கு மைண்ட் வாய்ஸ் என் காதுல கேட்டுச்சு. அதனால தைரியமா சொல்லிட்டேன், யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். I could hear someone feeling in their mind like a wife says to their husband saying that we haven't given anything for the construction of the church, let's do something. And the husband replies saying, why don't you keep quiet? It's not necessary for us to give. We have a lot of things left behind to do, but pastor is getting good payments from his son so that he could construct in a very good way. Let's not do anything now. Let's think about it later. என் பையன் சம்பாதிக்கிறத கரெக்டா தசம்பாங்க கொடுத்துறாரு. கொரோனா காலத்திலயும் கொடுக்கிறாரு, கொரோனா எல்லாக்கிட்டையும் கொடுத்துறாரு. ஆனா எனக்குன்னு தனிப்பட்ட விதத்துல நான் எதையும் கேட்டு வாங்கினது இல்லை, நான் போய் நிக்கிறதும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே நடத்துவார், அந்த நம்பிக்கையிலே இருக்கிறேன். ஆனா இதுன்னு சொல்லிக்கிறது எப்படி? அவங்க பையன் அப்படிதான். தக்கோத்துல ஒரு பாஸ்டர் இப்ப சந்திக்க போனப்போ சொல்றாரு, உங்க பையனை சர்ச்சை கட்டி கொடுத்துடலாமே அப்படின்னார். ஏன்னா அவர் காதுக்கு போற செய்தி அந்த மாதிரி போல இருக்குது. நான் சொன்னேன், பையன் வாழ்க்கை பையன் தாங்க, என் வாழ்க்கை எந்து, உங்க பையன் உங்களுக்கு எல்லாம் செய்யறாங்கன்னு கேட்டேன். அமைதியாயிட்டார். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எல்லாருடைய இமேஜ், எல்லாருடைய கற்பனையும் ஏதோ ஒன்றை சொல்லி சொல்லி நம்முடைய உள்ளத்திலே வருகிற செம்மையான வழிகளை நமக்கு நாமே புதைச்சிக்கிறோம். அது புதைச்சி 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 அந்த இடம் ஒன்னுத்துக்கும் இல்லாம போயிடும். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் வெளியே வரணும். நாம் ரூத்தை போல செம்மையானவைகளை செய்யணும். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல காணியாட்சிகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்தவர்கள் இருக்கிறாங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். My beloved people, as you everyone might think, what is it all about? Let me tell you all very clearly. My son is giving his tithe on a regular basis. Even in the days of Corona he did. Even now he's been doing it, and there is no differences in it. But if you were to ask me if he's doing something for me, I'm not going to his presence asking anything, because my trust is on the Lord. So I just sit in the presence of the Lord for my needs, and they are fulfilled. And recently when I visited a pastor, he asked me, like, your son could have constructed the whole church and handed over to you. I replied him saying that my son's life is different, and let him live it, and my life is different. My trust is over the Lord, and why should I rely on my son? And let me tell you all very clearly, many a times in our hearts we think to do something upright, but some kind of a ill thought comes into us and suppressing us from doing the righteous things where that's not good and healthy for our lifestyle. Let me tell unto you, if you want to do something right, do it right in the presence of the Lord, like Ruth. If you don't want to do it, just quit. But don't have a intermediate feeling of doing it or not, because God is not pleased within it. ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தரை சார்ந்து, கர்த்தரின் மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் ஆனர் பண்ணி சிலரை எழுப்புகிறார்கள். அந்த நம் படியேறதுக்கு வச்சிருக்கிற ஸ்டீல்ல அது ஒரே ஒரு சிஸ்டர் போட்டு கொடுத்தாங்க. சபை பிரதிஷ்டைக்கு முன்னாடி வந்தாங்க, அதை செய்யறதுக்கு முன்னாடி வந்தாங்க. 13.9 கிராம் தாலி சரடை கொண்டு வந்து என் கையில கொடுத்தாங்க. இது வித்து செய்யுங்க. 1,13,000 ரூபாய்க்கு அதை வித்து அந்த படிக்கட்டுக்கு மாத்திரம் 67,000 செலவு பண்ணி மீதி சாப்பாட்டுக்கு அனுப்பி வச்சேன் அட்வான்ஸா. இதுதான் செய்தி, இதுதான் சத்தியம். பையன் கொடுத்து இல்ல, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு அவருடைய ஊழியத்தை அவர் நடத்துகிறார். அனனையால் சப்புராலை போல நீங்கள் இருக்க கூடாது என்பதற்காக செம்மையான வழியை இங்கே வேதம் சொல்லுகிறபடினால் நானும் நீங்கள் செம்மையானவைகளை செய்யுங்கள் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். I would like to give you an example and tell you what happened. Like the handrails that we have put here, it costed 67,000. Before the
dedication of our church, a sister came to us, gave her 13 sovereigns chain, and she asked us to sell it out and take the money for this purpose. We sold it, it came up to 1,13,000, and we used 67 for this, and rest we gave as a advance for the food. Why I'm telling all this is not coming from my son. This is coming from the people of God who are insisted by God, insisted by the Holy Spirit, and they are giving as an offering. Since the scripture says you to do upright things, I'm just giving you this as an example to do everything upright that in the sight of the Lord. பிரதிஷ்டையின் செலவுகளுக்கு தேவையானது எல்லாம் ஒரு சகோதரி தன் பிள்ளைகளுடைய நகைகளை அடகு வைத்து பேங்க்ல அடகு வைத்து 2,30,000 கொடுத்தார்கள். அவைகள் எல்லாம் செய்து வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு ஏற்கனவே அவங்களுடைய கவர்ல 200 ரூபாய் போட்டு வைத்து விட்டு 50 ஊழியக்காரர்களுக்கு போட்டு வைத்து விட்டு இங்க பிரதிஷ்டை பண்ணுகிற ஊழியக்காரர்களுக்கு தனியாக காணிக்கை போட்டு வைத்து விட்டு பிறகுதான் பிரதிஷ்டையின் தேவைகள் எல்லாவற்றையும் நான் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். காரணம், என்னுடைய ரொம்ப ஆசை, கர்த்தரின் ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் வெறுமையாக போகக்கூடாது என்பது என் நம்பிக்கை. அதை கர்த்தர் ஆனர் பண்ணுகிறார், அதை நடத்துகிறார். My beloved people, on the day of a day before the dedication, our sister who brought all her child's jewelry, and we pledged it for 2,30,000 to look after the expenses of the dedication. And we put like 50 covers. We kept 200 each for every pastor who comes. And my concern is my burden is all that any pastor, any children of God shouldn't return empty-handed. That's the main concern. So we first filled that, and for the senior pastors who came here to dedicate, we gave them a separate offering. Why I'm saying all this is, it's because when you have a thought in our heart, definitely God is sufficient enough, faithful enough to fulfill all that He wants, all that we wanted to fulfill. இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா நான் சொல்லணும்னா, நம்ம சர்ச்சில் ஓஏபி பென்ஷன் வாங்குற சகோதரிங்க 3 மாசம் 4 மாசம் சொல்லி அந்த ஓஏபி பென்ஷனை சேர்த்து கொண்டு வந்து இந்த கட்டுமான பணிக்கு கொடுத்திருக்கிறார். If I have to tell you a very important and a precious thing is, a woman who gets a pension from the government, she collects it like 3 months, 4 months together, and they brought it in the presence of the Lord and gave it for the construction work. அப்படி ஒவ்வொரு நிலையிலேயும் நேற்று மாலை வேலைக்காரர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், கூலி கொடுக்க வேண்டும், என்ன செய்வதென்று தெரியாதிருக்கிற நேரத்தில் கர்த்தர் யாரை கொண்டோ எதையோ ஒன்றை செய்கிறார். அது கர்த்தருடைய காரியம், அது கர்த்தர் தம்முடைய வேலையை நிறைவேற்றிக் கொள்கிறார். Yesterday, for the people, those who were working, we have to give them a weekly wage. And we had nothing in our hands, but we just kept it in prayer, and we prayed in the presence of God. God did a great miracle, and we really don't know from where it's coming, how it's coming, but it was sufficient to give it to them, and God has done a miracle yesterday evening. பெங்களூர்ல இருந்து பாஸ்டர் சொன்னார், ஒரு சண்டே நான் வர்றேன் பாஸ்டர், ஜனங்களை எப்படி கொடுக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னாரு. நான் சொன்னேன், என் ஜனங்க எல்லாரும் கொடுக்கிறவங்க தான், கொடுக்கறாங்க தான், ஆனா ஒரு சிலரால அது செய்ய முடியல, அவங்க சூழ்நிலைகள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். யாரோ வெளியிலிருந்து வந்து ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி நீங்க என்கரேஜ் ஆகி கைய தூக்கி எனக்கு 3 நாமம் போடுறதை விட நானே இந்த கையில 3 நாமம் போட்டுக்கிறது நல்லதுன்னு நினைச்சு அப்படியெல்லாம் என் சபை யாரும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், நான் கர்த்தரின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், கர்த்தர் என்னை நடத்துகிறார். A pastor from Bangalore, as I was talking to him, he said, Pastor, let me come to your church once and educate people and make them give offering. Let my way of teaching would be such way they would come forward to offer anything for God. Then I told him very clearly that people in my church are very clear about the offering, and they offer in a great manner that as per God possesses them to do. Only few families, like 1 or 2 families, they are not in a situation to offer, but they have a great heart to offer. Because I don't let anybody else coming from outside to come to my church and teach my people about offerings, because my people are well taught about the offerings through Christ, and they would do it when they are possessed to do it. செம்மையானவர்களின்
பலி ஜெபம் கர்த்தருக்கு பிரியம் என்பதனாலே நான் அதை சொல்லுகிறேன். மற்றபடி நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக புத்தி காண்பிக்கிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு சாபமாக பின்தொடரும். உங்களை நிர்பந்தப்படுத்தவில்லை. கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே நடத்துவார். My beloved people, as the scripture says, a sacrifice of an upright shall definitely be righteousness. According to this verse, I just explained how a sacrifice, how a prayer of an upright should be. And I did not really pinpoint you guys or force you to give something for me, but the Lord who called us for this ministry is faithful enough to give anything for us and sufficient enough to take care of our needs, and that's the main concern. And God is really faithful. இரண்டாவதாக தாவீது எந்த சூழ்நிலையிலேயும் பின்வாங்காதிருந்தது போல இந்த எசேக்கியா ராஜா பின்வாங்காதிருக்கிறார். Secondly, he did that which was right in the sight of the Lord according to all that David did. He did not step back like David did not step back. Ezekiel did not step back at any point of time. வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture also tells us very clearly, King Hezekiah clung to the Lord and departed not from following him, but kept his commandments which the Lord commanded Moses, and the Lord was with him, and he prospered wherever he went forth, and he rebelled against the king of Assyria and served him not. கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க மாட்டார்கள். செத்தாலும் சாவர்களை தவிர பின்வாங்க மாட்டார்கள். முன் வச்ச கால பின்னுக்கு வைக்கவே மாட்டாங்க. அவங்கதான் கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர். My beloved people, let us understand it very clearly. People, those who have the faith, trust over the Lord, and it's very strong in depth with him, definitely would not depart from following the Lord. In whatever situation it could be, whatever circumstances it could be, they would be very sure in following God, and they shall never depart. தானியேலை சிங்க கபியிலே போட வேண்டும் என்று பத்திரத்திலே கையெழுத்து போடப்பட்ட பிறகும் தானியேல் பின்வாங்கி ராஜாவை சேவிக்கவில்லை. ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தரையே சேவித்தார். காரணம், இந்த சிங்க கபியிலே நான் விழுந்து மரித்தால், சிங்கங்கள் என்னை சாப்பிட்டு விட்டாலும் பரவாயில்லை, என் ஆண்டவர் வரும்போது நான் மறுபடியும் தானியேலாக மறுரூபமாக இருந்திருப்பேன் என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தபடியினால் ராஜாவின் சட்டத்திற்கு பயப்படவில்லை. My beloved people, as we all know, despite there was a strong intuition for Daniel that after even signing the document, he wasn't afraid of the situation that he is going to face, but he was very sure that he is not going to depart from the ways of the Lord, because he wanted to follow the King of Kings, the Lord of Lords, and he definitely didn't want to face any kind of misunderstanding with the Lord, and he was sure that whatever might come my way, I would stand for the Lord. ராஜாவினுடைய கட்டளை கொடுமையானபடியினால் 7 மடங்கு அக்கினி சூளை அதிகமாக்கப்பட்டாலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். மேபி அவர் தப்புவியாமல் போய்விட்டாலும் நாங்கள் செய்கிற பாவத்துக்கு தண்டனையாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகத்திலே விழுவதை பார்க்கலாம். இந்த அக்கினியிலே விழுந்து எங்கள் சரீரங்கள் கருகி போனாலும் எங்கள் ஜீவன் போனாலும் என் இயேசு வரும்போது நாங்கள் உயிர் உள்ளவர்களாக அவருக்கு முன்பாய் நிற்போம் என்கிற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருந்தபடியினால் ராஜாவை எதிர்த்து நின்றார்கள்.
My beloved people, King Nebuchadnezzar had a command, had an order over Shadrach, Meshach and Abednego saying that if you don't serve the golden statue, the burning fire would be 7 times more than what it is. Yet they did not fear the king. Shadrach, Meshach and Abednego was very sure. They answered the king saying, "O Nebuchadnezzar, we have no need to answer you in this matter. If it's so, our God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us out of our hand, O king. But if not, be it known unto you, O king, that we will not serve your gods, nor worship the golden image which you have set up, because we have a faith that when God comes, we would face him." அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 26:13 வாசித்து பார்க்கலாம். My beloved people, let's turn to Isaiah chapter 26 verses 13 to check what the scripture says. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் என்று ஒரு சிலர் தீர்மானித்தார்கள். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த துணிந்தார்கள். அவர்கள் பின்வாங்கவில்லை. It says, "O Lord our God, other lords besides you have had dominion over us, but by you only will we make mention of your name." Many people were ready to serve other gods just for their life, but few people did not want to do it that way because they know what the dominion of the Lord is, and they did not step back from their decision. They did not depart from the Lord. ஏசாயா 50:10 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். Isaiah chapter 50 verse says this way, "Who is among you that fears the Lord, that obeys the voice of a servant, that walks in darkness and has no light? Let him trust in the name of the Lord and rely upon his God." கர்த்தரை சார்ந்து கர்த்தரின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து கொண்டவர்கள் சொல்லுவார்கள், யார் எங்களை கைவிட்டாலும், எது எங்களை கைவிட்டாலும், எந்த நிலையிலே நாங்கள் இருந்தாலும் எங்களை ரட்சித்த கர்த்தரை நாங்கள் சார்ந்து வாழ்வோம் என்று உறுதியாய் இருக்கிறவர்கள் அவர்கள் சிங்கங்களின் வாயையும் அடைப்பார்கள். அவர்கள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப வர பண்ணுவார்கள். அவர்கள் மரணத்தையும் ஜெயிப்பார்கள். My beloved people, whoever have a trust in the name of the Lord and rely upon his name shall definitely have a courage to overcome anything, and they would say with a great courage, whatever might forsake us, whoever might forsake us, whoever might tell unto us, we don't need you in our lives, yet the Lord will protect us. People, those who rely in the name of the Lord, shall definitely tie the mouths of lions, shall definitely come up of the fiery furnace, shall also rise up from the dead. இப்படிப்பட்டவனோடு கர்த்தர் இருந்தார். ஆகவே அவன் அசீரியா ராஜாவுக்கு பயப்படாமல் தைரியமாய் நின்றான். காரணம், அவன் விண்ணப்பம் பண்ணுகிறவனாக ஜெபிக்கிறவனாக இருந்தான் என்பதை 20ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்க முடியும். King Hezekiah was a man who had the trust over the Lord, and he relied completely on the Lord. Since he was that way, he had no fear over King of Assyria, and he was ready to rebel against them. These kind of activities can be seen only over the people, towards the people who trust in the name of the Lord and rely on the Lord. If you wanted to have understanding more in detail, please read chapter 20 for your better understanding. அவன் ராஜாவாக இருக்கும் போதும் துணிகரமாக அவருக்காய் வாழ்ந்தான். தன் சரீரத்திலே வியாதிப்பட்ட போதும் மரணத்தை குறித்து பயப்படாமல் தைரியமாய் ஆண்டவர் சமூகத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உம்முடைய வழிகளில் இருந்து விலகி போனதையும் பின்வாங்கி போனதையும் பாவம் செய்ததையும் நீங்கள் கண்டிருந்தீரானால் எனக்கு மரணத்தை தாரும், இல்லாவிட்டால் என் மரணத்தை மாற்றும் என்று
ஜெபிக்கிறான். கர்த்தர் 15 ஆண்டுகள் அவனுக்கு ஆயுசை கூட்டி கொடுக்கிறார். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். My beloved people, even in the days of being a king, Ezekiel had one thought, that his heart is relying over the Lord. And even if when he was not a king, even in the days where he was a normal person, he had the same feeling. He stepped towards the Lord. Even when he was in his sick bed, he said unto the Lord, if you feel my covet and my sins, my kind of attitudes did not please you, just forgive me and extend my days 15 years ahead. If not, just take me away. God sees his concern towards his heart, towards his trust he had on him, and he extends his days of life for 15 years. கர்த்தரின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எதற்கும் பயப்பட மாட்டான், அஞ்ச மாட்டான். அவன் போகிற இடத்திலெல்லாம் அனுகூலமாகவே முடியும், அனுகூலமாகவே காரியங்கள் நடக்கும், அனுகூலமாகவே ஜெயம் கிடைக்கும். இது கர்த்தரின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம் இது பொருந்தும். உலகத்தையும் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், ஆண்டவரையும் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று நம்புகிறவர்களுக்கு இது பலிக்காது. கர்த்தரின் நாமத்தை மாத்திரம் நம்பி அவருக்காக வாழ்கிறவர்களுக்கு அபஜயம் வராது. எல்லா இடத்திலும் அனுகூலம் உண்டாகும். எல்லாருடைய கண்களையும் தயவு கிடைக்கும். அவர்கள் தயவு பெற்றிருப்பார்கள், தழைத்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள், சுகித்திருப்பார்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். நீங்களும் நானும் கர்த்தரின் நாமத்தின் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்து பாக்கியவான்களாய் இருப்போம். கிருபை உங்களோடு இருப்பதாக. People, those who have their trust in the name of the Lord, shall possess everything good, and they wouldn't fear the world. They will not be really concerned about what the world says against them, but they will have a courage, they'll have a bravery inbuilt within them, they'll have an ability to overcome and face everything. Let me tell you very clearly, but a people who is wicked will rely in the Lord as well as rely in the world shall not possess any good thing, shall not deserve any good thing, shall not be very sufficient in what they have. But let me tell you, if you trust only in the name of the Lord and rely in the word of God and rely only in the name of the Lord, definitely God shall bless you with all the blessings that you could inherit on earth, and he shall bring you all prosperity that you are looking for and bless your heart and soul with all that you desire, and you shall be a great blessing. You all are expected to rely only on the Lord and possess all the blessings that God has given unto you. நம்ம எல்லாம் எழுந்திருக்கலாம்.